சரி, ஓகே. அதாவது அண்ணன் சொன்னது போல ஃபைலை திறக்க வைத்து விடாதீர்கள் என்று சொன்ன அந்த முதல்வர் சொன்ன அந்த துணி தான் மிரட்டுவது, மிரட்டக்கூடிய துணி. இவருக்கு என்னத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குன்னா நடவடிக்கை எடுத்து போக வேண்டியதானே? எங்கள் சம்மந்தப்பட்ட மேலே எதிர்கட்சிகள் மேலே இவருக்கு என்ன அந்த கரிசனை வேண்டி கிடக்குது? ஒரு முதலமைச்சர் ஊழலுக்கு எதிராக என்ற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி டு ஸ்ட்ரைக் கரப்ஷன் அல்டுகெதர் தான், ஸ்ட்ரைக் கரப்ஷன் அல்டுகெதர்ங்கிறது தானே அவருடைய நோக்கம்னா. அதான் திரு சுப்ரத்தினம் இதை தெளிவா இங்க சொல்லும் போது ஏன் சட்டப்பேரவையில் உடனடியாக அந்த எதிர்வினையை அவங்க ஆற்றல? சட்டமன்றத்தில் காலையிலே அமளி தும்மலி ஆக்கி அந்த பிரச்சனை வேணாம். இது அவர் பொய் குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நம்ம சந்திச்சுக்கலாங்கிற அடிப்படையில் அடுத்த செய்திக்கு நான் வர்றேன். உங்களுக்கு அவருக்கு அந்த கரிசனை தேவையில்லை முதலமைச்சருக்கு. அடுத்து கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தை நேற்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசை பார்த்து, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம், குறைந்தபட்ச நகரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு எங்கள் மாநில நிர்வாகத்தில் தலையிட வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறார். இப்படி பகிரங்க எச்சரிக்கை ஒரு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். வழக்கம் போல் திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் மாண்பு முதல்வர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்களே தவிர தமிழனுக்கே உரிய தன்மானத்தை காக்கக்கூடியவர்கள் இதுவரை ஒரு கண்டன அறிக்கை விடப்படவில்லை. அதே போல கடந்த முறை மேகதாது விஷயத்துக்கு நான் நேராக பேச வரேன்னப்ப நீங்கள் வர வேணாண்டு ஒருத்தர் வரேன்னு சொன்னப்ப நீங்கள் வர தேவையில்லை என்று சொன்னது அதுவும் தமிழனுக்கு ஏற்பட்ட அவமானம் தான். எனவே இப்படி தொடர்ந்து அவருடைய செயல்பாட்டினால் தமிழ்நாட்டுக்கு இதுவரை இல்லாத அவமானம். அதை விட இன்றைக்கு எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் ஐபி அவர்கள் உள்ளாட்சித்துறையில் பேசுகிற அழகாக சொன்னார், மற்ற திட்டங்களுக்கெல்லாம் பேர் மாற்றிவிட்டீர்கள், ஆனால் அனைத்து கிராம அண்ணாமர் வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை நம்மளெல்லாம் ஆளாக்கி அறிவுலகாசான் பேரங்கி பிள்ளை அண்ணாவுடைய பேரை எடுத்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? இதே அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்து என்ன தாய்க்கு பெயரிட்ட தனை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தீர்மானத்தை கொண்டு வந்த அந்த மாபெரும் தலைவர் அவர் நமக்கு ஒரு அண்ணா நமக்கு கடவுளை போன்றவர், அவர் பெயரை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களே, எப்படி உங்களுக்கு அந்த மனம் வந்தது என்று கேட்கிற நேரத்தில் அதற்கேன முதலமைச்சர் அவையில் இருந்தார் பதில் சொல்லணும். திரு ராமானுஜம் முதல் சுற்றுல சுட்டிக்காட்டினார், இதற்கு முன்பு ஆட்சிகளிலே இது போன்ற பெயர் மாற்றங்கள் நடந்தது. அண்ணாவுடைய பெயர் அண்ணா அனைவராலும் ஏற்றுக்கொள்ள எப்படி பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வருது, அண்ணா இருபெரும் தலைவர்களும் அத்தனை கட்சி தலைவர்களும் இவர்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அவங்க 5 தலைவர் சிலை தந்தை பெரியார் சிலையில் இருந்து அம்மாவை பின்பற்றி தானே வந்தாரு. அம்மாவுடைய பேரை ஏன் எடுத்தீங்க நீங்க கேட்டீங்களா? தந்தை பெரியார் அம்மாவுடைய அம்மா மடிக்கணி திட்டத்தை ஏன் எடுத்தீங்க? எல்லா திராவிட இயக்கங்களுக்கு பொதுவான தலைவர்கள் தமிழகத்திலே தனிப்பெரும் மருந்தகத்தை ஏன் பேர் மாத்திரீங்க கேட்டீங்களா? அவர் தாவை கால்வலத்தில் 5 தலைவர்கள் இது செலவு வச்சிருக்காரு, அதிலே அண்ணா செலவு கிடையாது. எனவே இவர் சந்தர்ப்பவாதத்திற்கு அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்துவது உண்மை என்பதற்கு தான் பேரறிஞர் பிள்ளை அண்ணாவுடைய பெயரை இவர்கள் நீக்கியதை இன்றைக்கு திராவிட இயக்கத்தில் மாணவ பருவத்திலிருந்து வந்த அதை தான் சொன்னார், ஆசையா அன்பா எங்களை அரவணைச்சு மக்கள் உட்கார வச்சிருக்காரு. அண்ணன் ஐபி அழகா சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தளபதியால் தலைவரால் கலைஞரால் தொடர்ந்து சீட்டு கொடுத்து 7 முறை வென்றேன், ஆசையால் மக்களுடைய ஆசையால் அன்பால் அரவணைப்பால் 2 முறை தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் பெற்றேன். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்த வேகத்தில் எழும் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்து அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாணி. நாங்கள் மீண்டும் வருவோம், வெல்வோம், நியாயத்தை மீட்டெடுப்போம். 12 திட்டங்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் பேர் மாத்திருக்காங்க மேடம். ஓகே, அம்மா திட்டம், அம்மா மடிக்கணினி, அம்மா கிளினிக், அம்மா மருந்தகம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் மாற்றாதான் வந்திருக்காங்க. அதாவது சொந்த அம்மா பேரையோ சொந்த பந்தம் பேர்ல வெற்றிங்கிறது ஒரு பாசிட்டிவ். வெற்றியை தான் எல்லாரும் விரும்புவாங்க. வெற்றி யாரும் தோல்வி விரும்புவாங்களா? நீங்க விரும்புவீங்களா? வெற்றி எங்க விரும்புவாங்க. அதுதான் நீங்க குடும்பத்தார் பேர்ல எல்லாம் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. ஓகே ஓகே திரு காமேஷ், இப்போ இந்த பெயர் மாற்றங்கள் இது தொடர்பான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கார் தொடர்பான விஷயத்துல திரு சுப்ரத்தினம் வாய்ப்பு தரணும். பிரெயின் சைல்ட் ஆஃப் அவர் லீடர் தென் சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த பெயரை நீக்குவது என்பது அரசியல். சரி, ஓகே, நன்றி திரு காமேஷ். இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த கார் வழங்கப்பட்ட விவகாரத்துல ஏற்கனவே கார் வைத்திருப்பவர்களுக்கும் வழங்க வேண்டியது அவசியமா என்ற கேள்வியை எழுப்புறார் திரு அன்புமணி. இல்ல, இது அப்படி கிடையாது. நீங்க என்ன பாயிண்ட்ல எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை, அதனால இதுக்கு கொடுக்கலாம், இது கொடுக்க முடியாது நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஸோ ரூல் இஸ் அ ரூல். ஒரு கான்ஸ்டியூஷனலாக அனைவரும் சட்டசபையில் இருக்காங்கன்ற போது வேணாதவங்க எடுத்துக்காதீங்க.
நான் வேணாம், என்கிட்ட 2 கார் இருக்கு, உங்க கார் வேணாம், என்னால அரசுக்கு நான் செலவு செய்ய விரும்புகிறேன், அந்த மனப்பக்குவத்தோட வாங்க. வேணான்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. இப்போ 234 பேருக்கும் கார் அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல. அவங்களுக்கான உள் படிப்புனே அது இதுன்னு சொல்லிட்டு 75,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு தேவையில்லை அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லுங்களேன். எங்ககிட்ட 2 கார் இருக்கு, என்கிட்ட 3 கார் இருக்கு, என்னால் இந்த செலவை வந்து என்னால் பார்த்துக்க முடியும், இந்த மக்கள் சேவை என்னால் செய்ய முடியும், என் வருமானத்திலிருந்து, என்னிடம் இருக்கும் பணத்திலிருந்து, இதை நான் தேவையில்லாமல் என்னால் முடிஞ்சது நான் இந்த அரசாங்கத்துக்கு செலவை நான் குறைக்கிறேன், நான் பண்ணலன்னு சொல்லுங்க. வெல்கமிங் இட். யார் வேணான்னு சொல்ல போறாங்க. அது சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களான்ற விஷயம். ஆனால் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை, அரசு செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக அது செய்யும். பாரபட்சம் இன்றி எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் தான் செய்யும். இவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு பாயிண்ட். அண்ணா சொல்லும்போது சொன்னார் காலை உணவு திட்டத்தை பிறை மாற்றி விட்டார்கள். அதுன்னு அப்படி எடுத்தீங்க வச்சிங்களேன், காமராஜர்லேருந்து ஆரம்பிச்சு வந்தது. அவர் தான் முதல்ல வந்து உணவே போட்டு ஆரம்பிச்சு வந்தார். அதுக்கப்புறம் சத்துணவாக நீதி கட்சியில தியாகராயர் ஆரம்பிச்சது இல்ல இல்ல அதோட துவக்கம் இல்ல இல்ல ஒரு கரெக்ஷன் ஃப்ரெண்ட்லி டைம்ஸ் அப்புறமா அது என்ன பண்ணாருன்னா அது வந்து சத்துணவு அந்த சத்துணவு திட்டத்துல கலைஞர் முட்டையை கொண்டு வந்தார். சோ இது வந்து ஒரு இடத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்தது, இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கு. இதனால 14 லட்சம் மாணவர்கள் இன்னும் பயனடைகிறாங்க. அப்ப இது சீர்திருத்தி தான் போயிட்டு இருக்கும் போது இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நாங்கள் கொண்டு வந்தது எங்க பேர் தான் வைக்கணும்னா அப்ப எல்லாத்துக்குமே எல்லா இஷ்யூஸும் உள்ள வரதுக்கான பாயிண்ட் இருக்குல்ல. ரெண்டாவது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நீங்க பார்க்கணும் முக்கியமானா, கடந்த 2 ஆட்சிகளிலும் அவர்கள் பெயர், அவர்கள் குடும்பத்தார் பெயர், அவர்களை சார்ந்தே இருந்ததை ஒரு காமன் நேம், எந்த இடத்துலையுமே வந்து தளபதியோ இல்ல விஜயோ அப்படின்ற பேர் வரல. வெற்றி என்பது ஒரு காமன் நேம், அது எல்லோருக்கும் குறிக்கும். அதை நோக்கி மட்டுமே ஆனா வெற்றி சொல்றேன். வி ஃபார் விஷன், இ ஃபார் என்டர்பிரைசஸ். உங்க கட்சியில அந்த பேர் இருக்குல்ல, எந்த கட்சிக்காரு சார்? உங்க தமிழக வெற்றி கழகம்னு இருக்குல்ல, வெற்றிங்கிறது கட்சியில எல்லாரும் உணர்ந்தது சார். கட்சியில இருக்கார்ல இந்த பேர் கட்சி. வெற்றிங்கிறது ஒரு காமன் டேர்ம். மக்கள் பிரச்சனை ஒரு பார்ட்டி பேசுறாங்க, அவர் அதெல்லாம் எடுத்து முறையா பேசிட்டே இருக்காரு. இது எல்லோருக்கும் குறிக்குமான பெயர், ஒரு குறிப்பிட்ட. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மக்களோட வரிப்பணத்தில் செய்வதால் அதுக்கு காமன் நேம் வைக்கணும். உங்களோட பேரை நீங்க வச்சு கூடாது. நீங்க வந்து இவர் அழகா சொல்றாரு காமன் நேம்னா மக்கள் தொடர்பான பேரோ அதையோ வச்சிருக்காங்க. வெற்றி அப்படிங்கிறது குறிக்குது. தமிழ்நாட்டை வெற்றியில அந்த வெற்றின்ற பேர் இல்லாம இருந்தா பரவாயில்ல. வெற்றியை நோக்கி பயணிக்குது. அம்மா விஜய்ங்கிற சமஸ்கிருத பேருடைய தமிழாக்கம் தான் வெற்றி. விஜய்ங்கிற சமஸ்கிருத பேருடைய தமிழாக்கம் வெற்றி. விஜய்ங்கிற சமஸ்கிருத பேர் விஜயம் தான் சமஸ்கிருத. ஸ்டாலின் தமிழ் பெயரா? தலைவர் ஸ்டாலின் தமிழ் பெயரா? புரட்சியை உருவாக்கி உருவாக்கினாரே கம்யூனிஸ்ட். அவரோட விரும்பி வைக்கக்கூடிய பேர் விஜய். என்பதே வந்து ரஷ்ய கண்டத்தை உருவாக்கி ரஷ்யாவை உருவாக்கி புரிஞ்சுக்கங்க. விஜய் சமஸ்கிருத பேர், ஜோசப் பேர், விஜயம் தான் சமஸ்கிருத பேர்.